ஆன் அண்ட் ஆஃப். இதை பயன்படுத்தி தான் நம்ம வாக்கியங்களை உருவாக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, மழை விட்டு விட்டு பெய்கிறது. இந்த விட்டு விட்டு அப்படிங்கறத நம்ம கடைசி கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்னது, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மழை, அடுத்து பெய்கிறது. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ மழை வந்து நம்ம ரெயின் போடுறது கிடையாது, ஏன்னா பெய்கிறதுக்கும் நம்ம என்ன போடுவோம், ரெயின் அப்படின்னு போடுவோம். அதனால மழைக்கு இட், சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இட், பெய்கிறது ரெயின்ஸ். ஓகே, இட் ரெயின்ஸ், மழை பெய்கிறது. எப்படி பெய்யுது அப்படின்னா விட்டு விட்டு. சோ ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப். அடுத்தது பாருங்க, தண்ணீர் விட்டு விட்டு வருகிறது. ஓகே, சம்டைம்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா டேப்ல தண்ணி வந்து, அதுவும் தண்ணி நிக்க போகுது அப்படின்னா இந்த கண்டிஷன் கண்டிப்பா இருக்கும். தண்ணீர் விட்டு விட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தண்ணீர். சோ the water வருகிறது. சோ comes. ஓகே, இது எல்லாமே பிரசன்ட்ல தான் இருக்கும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா தான் இருக்கு. சோ the water comes விட்டு விட்டு. சோ on and off. So the water comes on and off. தண்ணீர் விட்டு விட்டு வருகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, விளக்கு விட்டு விட்டு எரிகிறது. ஃபர்ஸ்ட் விளக்கு, விளக்கு அப்படிங்கிறதுக்கு the light. எரிகிறது, எரிகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன போடுவோம், flicker. ஃபிளிக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ flicker, flickerனா எரிகிறது. சோ light flicker. சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால the light flickers அப்படின்னு எழுதணும். ஈஸி இட்டுன்னு வந்தா வெப்போட நம்ம என்ன செய்வோம், எஸ் போட்டு எழுதுவோம். சோ the light flickers. சோ விளக்கு எரிகிறது. அது எப்படி எரியுது, விட்டு விட்டு. சோ ஆன் அண்ட் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, டிவி விட்டு விட்டு வருகிறது. சோ the television போடலாம், இல்ல டிவின்னு போடலாம். ஓகே, டிவி வருகிறது, கம்ஸ்ன்னு போடுறது இல்ல, டான்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, the TV turns விட்டு விட்டு, ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப். The TV turns on and off. டிவி விட்டு விட்டு வருகிறது. ஃபைனல் ஒன் பாருங்க, மின்விசிறி விட்டு விட்டு வேலை செய்கிறது. சோ மின்விசிறி, மின்விசிறி அப்படின்னு சொன்னா நம்ம the fan. The fan வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது அப்படின்னா விட்டு விட்டு வேலை செய்யுது. The fan works on and off. சோ நீங்க ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதுவும் விட்டு விட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்தலாம்.